சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள், முதலீட்டாளர்கள், நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்க விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரி என்பது 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் நிலவரப்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 400 ரூபாயும் சவரனுக்கு 3,200 ரூபாயும் குறைந்தது. 1 கிராம் தங்கம் என்பது 15,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சவரன் தங்கம் என்பது 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாயும் கிலோவுக்கு 10,000 ரூபாயும் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு 22 கேரட் ஆபரண தங்கம் சென்னையிலே சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது நிலவி வருகின்ற அமெரிக்க ஈரான் போர் மற்றும் ஹார்மஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாலும், கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா அதிகப்படியான டாலர்களை செலவிட வேண்டியிருப்பதாலும் இந்தியா தனது எரிசக்தி மற்றும் தங்க தேவைகளுக்கு இறக்குமதியையே நம்பியிருக்கிறது. அதில் எரிசக்தியில் வரக்கூடிய கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதனை இறக்குமதி செய்வதற்கு அதிகம் செலவிட வேண்டியிருப்பதால் அந்நிய செலாவணி கையிருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. இதனை ஈடுகட்டுவதற்காக அத்தியாவசியமற்ற இறக்குமதி என கருதப்படுகின்ற தங்கம், வெள்ளியை கட்டுப்படுத்துகின்ற நோக்கில் அரசு கொண்டு வந்த முயற்சிதான் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு. கடந்த நிதியாண்டில் 72 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பிலே 6.89 லட்சம் கோடி மதிப்பில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு சாதனை எட்டப்பட்டிருந்தாலும் இது நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை வெகுவாக குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தங்கம், வெள்ளி இறக்குமதியை குறைப்பதன் வாயிலாக வர்த்தக பற்றாக்குறையை கட்டுப்படுத்தவும், வீழ்ச்சி அடைந்து வருகின்ற இந்திய ரூபாயினுடைய மதிப்பை நிலைநிறுத்தவும் இந்த வரி உயர்வு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறக்குமதியை குறைப்பதன் மூலமாக டாலருக்கான தேவையை குறைத்து ரூபாயினுடைய மதிப்பை நிலைநிறுத்தவும் மத்திய அரசு முயன்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் பிரதமர் மோடி சமீபத்தில் தங்கம் வாங்குவதை ஓராண்டுக்கு நிறுத்த மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தாலும் சுபகாரியங்களுக்கு தாராளமாக நகை வாங்கலாம் என்றும், முதலீடு என்று வரும்போது உங்களுடைய நிதி சூழலை பொறுத்து தனிப்பட்ட ஆலோசனையை பெறுவது அவசியம் என்றும் வர்த்தக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.